வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம செல்வி என்கிற செம்பருத்தி கடைக்கு நடேசன் வந்திருக்காரு. ஒரு நாள் ஃபுல்லாக யோசிச்சுட்டு தைரியத்தை வர வச்சுட்டு அவங்கள பார்க்க வந்துட்டாரு. அவங்களும் எந்த விகல்பமும் இல்லாமல் பேசிட்டு இருக்காங்க. சாப்பிடுங்கன்னு அவங்களுக்கு இட்லி வடையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இன்னொருத்தர் வந்து அம்மா இட்லி கொடுமான்னு கேட்டுட்டு இருக்காரு. அவங்க டேப் ரெக்கார்டர்ல பாட்டை போட்டு விட்டுருக்காங்க. தொட்டால் பூ மலரும் அப்படின்னு பாட்டு வரி வர டக்குன்னு இவர் சாப்பிடுறத நிறுத்திட்டு அங்க பாக்குறாரு. அப்போ தொடாமல் நான் மலர்ந்தேன்னு லேடி வாய்ஸ் வருது. அடுத்ததா சுட்டால் பொன் சிவக்கும் அப்படின்னு பாட்டு வரி ஓடிக்கிட்டு இருக்க இவர் கண்ணு அங்க டேப் ரெக்கார்டர் மேலேயே தான் இருக்கு. செல்வி இங்க விறுவிறுப்பா செம்பருத்தி இங்க விறுவிறுப்பா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன செம்பருத்தி, இந்த பாட்டு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு அவரு. அது எப்படி மறக்கும் அப்படிங்கிற செம்பருத்தி வேலையை பார்த்துக்கிட்டு எங்க அப்பா கடைக்கு சாப்பிட்றதுக்கு டெம்போவை ஓட்டிக்கிட்டு வருவீங்களே அப்படின்னு அவங்க சொல்ல இவர் அவ்வளவுதான் லைட்டா டென்ஷன் ஆகி உங்க அப்பன் கடைக்கு நான் என்ன சாப்பிடவா வந்தேங்கிறாரு. உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா அடிக்கிறவரு நாசமா போறவன். அன்னைக்கே நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிருந்தானா இப்ப நீயும் நானும் ஒன்னா இருந்திருப்போம். அவனுக்கு தான் நாம பேசுறதே பிடிக்கலையே அப்படின்னு கடுப்பை காட்டுறாரு. அதெல்லாம் விடுங்க, பழைய கதையெல்லாம் ஏன் இப்ப பேசிக்கிட்டு. இப்ப உங்களுக்கும் கல்யாணம் ஆகி எனக்கும் கல்யாணம் ஆகி வாழ்க்கை எப்படி எப்படியோ போயிட்டு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்ல அப்படி சொல்லுங்கிறாரு அவரு. ஆனா நாம திரும்பி சந்திக்கிறதுக்கு 30 வருஷம் ஆயிருக்கு அப்படிங்கிறவரு. ஆனாலும் அன்னைக்கு பார்த்த மாதிரியே இப்பவும் இருக்குன்னு வழியிறாரு. என்ன கணக்கு மிஸ்டர் நடேசன், நீங்க செம்பருத்தியை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறமா தான் சேரன் பிறந்திருக்காரு. அவருக்கு வயசு என்னன்னு தெரியல. நீங்கெல்லாம் கணக்குல ரொம்ப வீக்கோ. செம்பருத்தி லைட்டா வெக்கப்பட்டுட்டு ஆமா இருக்காங்க. சும்மா எதையாவது வாய்க்கு வர்றத சொல்லாதீங்க. எனக்கு என்ன வயசு ஆகுது இல்லையா, நான் என்ன அப்படியே இருக்கனாக்கும். என்ன என்னைய பார்த்தப்ப 18 வயசு இருக்கும். இன்னைக்கு அப்படியா 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப வந்து 18 வயசுல பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. என்னைய சந்தோஷப்படுத்துறதுக்காக எதையாவது சொல்லாதீங்க அப்படின்னு செம்பருத்தி சொல்ல, ஏய் என்னை பத்தி உனக்கு தெரியாதா? யாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக பேசுற ஆளா நானு? என் மனசுல என்ன பட்டுதோ அதை நான் சொல்லுவேன், அவ்வளவுதாங்கிறாரு அவரு. சரி சரி சாப்பிடுங்க அப்படின்னு செம்பருத்தி சொல்ல, இட்லி சூப்பரா இருக்கு, அப்படியே உங்க அப்பன் கை பக்குவோம் அப்படின்னு நடேசன் சொல்ல, அப்படியான்ற மாதிரி அப்படின்னு சிரிக்கிறாங்க. அவரும் அப்படிங்கிறாரு. சரி சுட சுட ஒரு தோசை வைக்கட்டுமான்னு கேக்குறாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னா போதுமே, எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவியே அப்படின்னு நடேசன் சொல்ல, சும்மா சாப்பிடுங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்துருக்கோம். அதுவும் இல்லாம என் கடைக்கு வேற வந்திருக்கீங்க, உங்களை நான் கவனிக்க கூடாதா அப்படின்னு செம்பருத்தி சொல்ல, ஆட்டுக்குட்டி மாதிரி கணிச்சிட்டு கவனி கவனி நல்லா கவனின்னு சிரிக்கிறாரு அவரு. இந்த கிண்டல் பண்ற தோரணை மட்டும் உங்களை விட்டு போகவே இல்லைன்றாங்க செம்பருத்தி. உனக்கு எங்கிட்ட பிடிச்சதே அதுதானேன்னு வழியிறாரு அவரு. நேரமான நேரத்துல சிரிக்க வைக்காதீங்க, சாப்பிடுங்கன்றாங்க செம்பருத்தி. அவங்க சிரிப்போட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க இவரு டேப் ரெக்கார்டரை பாக்குறாரு. அதுல இப்ப பக்கம் நில்லாமல் பார்த்து செல்லாமல் பித்தம் தெளிவதில்லை, பித்தம் தெளிவதில்லைன்னு பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஓகே, நடேசனுக்கு பித்து பிடிச்சிருச்சுன்னு சொல்லாம சொல்றாங்க போல இருக்கு. பாண்டியும் அவரோட அசிஸ்டன்ட் கண்ணன் ப்ரோவும் ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்க ஒருத்தர் வண்டியை நிறுத்திட்டு பாண்டியன்னு கூப்பிடுறாரு. அப்படின்னு நிமிந்து பாக்குற பாண்டி எழுந்து வேகமா அவர்கிட்ட வந்து வாங்கன்னுங்கிறாரு. நான் சொன்னேன் இல்லப்பா, இதான்ப்பா அந்த வண்டி, நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு, வண்டியை பாக்குறியான்னு அவர் கேக்குறாரு. பாண்டி வண்டியை பார்த்துக்கிட்டு இருக்க, வாங்கி 4 வருஷம் தான் ஆச்சு, நல்ல ஹிட் மாடல், உனக்கு தெரியாததா, நீதானே மாசம் மாசம் சர்வீஸ் பண்ற அப்படின்னு அவர் சொல்ல, பாண்டி வண்டியை ஒரு பார்வை பார்த்துட்டு விலை எவ்வளோ சொல்றீங்கன்னு கேட்குறாரு. 40,000 கொடுத்தா கொடுத்துடலாம்ப்பாங்கிறாரு அவரு. அண்ணே இது 40,000த்துக்கெல்லாம் போகாதுன்னு அப்படின்னு பாண்டி சொல்ல, என்ன பாண்டி நல்ல வண்டிப்பா, இது யூசேஜும் ரொம்ப கம்மி தான், நீ கேட்டியன்னு தான் உனக்கு கொடுக்கலாம்னு வந்திருக்கேன், இல்லை நான் வீட்லேயே இருந்துட்டு போகட்டும்னு விட்டுருப்பேனே அப்படின்னு வந்தவர் சொல்லிட்டு இருக்க பாண்டி யோசனையா பார்த்துக்கிட்டே இருக்காரு. கண்ணன் ப்ரோவும் இதை கவனிச்சிட்டு இருக்காரு. அண்ணே மாடல்லாம் நல்ல மாடல் தானே, ஆனா பழசாயிடுச்சுல்ல, அவ்வளோக்கெல்லாம் போகாதுன்னுங்கிறாரு பாண்டி. 2000 ரூபாய் 3000 ரூபாய் வேணும்னா குறைச்சிக்கலாம்ப்பா, அதுக்கு மேல நான் கஷ்டம்பாங்கிறாரு அவரு. பாண்டியன் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு, சரி
முதல்ல நான் வண்டி கண்டிஷனை செக் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் விலையை பற்றி பேசுவோம் என்னண்ணே அப்படின்னு கேட்க, சரிப்பா ஃபோன் பண்ணு, நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்த கண்ணன், அண்ணே என்னண்ணே செகண்ட் ஹேண்டில் வண்டி விற்கிற பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டே என்ன அப்படின்னு கேட்குறாரு. டேய் அதெல்லாம் இல்லடா, வானதிக்காக வண்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்போதான் இவர் வண்டியை விற்க போகிறதா சொன்னார். மாதம் மாதம் நான் தானே இந்த வண்டியை சர்வீஸ் பண்ணுறேன், நல்ல வண்டி தான், அதான் வானதிக்கு வாங்கி கொடுக்கலாமேன்னு எடுத்துட்டு வர சொன்னேங்கிறாரு பாண்டி. கண்ணன் ப்ரோ எதுவும் பேசாம வண்டியையும் பாண்டியையும் மாறி மாறி பார்க்குறாரு. பாண்டி வண்டியை ஒரு சுற்றி வந்து ஹேண்ட்பாரை பிடிக்க அவரை பிரமிப்பா பார்க்குற கண்ணன் ப்ரோ, பரவாயில்லண்ணே, இப்போவே லவ்வருக்காக வண்டி வாங்கி கொடுக்குற அளவுக்கு போயிட்டுலனே அப்படின்னு கேட்குறாரு. டேய் அவ பாவம்டா, தினமும் கடைக்கும் வீட்டுக்கும் நடந்து நடந்து போயிட்டு வரா, இதில் அடிக்கடி இங்கே வேற வர்றா, ஆட்டோ கூட எடுக்க மாட்டேங்கிறா, இந்த வெயிலெல்லாம் நடந்து வர்றது வேலைக்கே ஆகாது. அன்னைக்கு அவளே வேற வாயை விட்டு வண்டி வேணும்னு கேட்டுட்டா, அதான் எதுக்கும் இருக்கட்டும்னு இவர்கிட்ட சொல்லி வச்சேன், நல்ல வண்டியே கிடைச்சிருச்சுடா அப்படின்னு பாண்டி சொல்ல, அப்படின்னு பார்க்குறாரு கண்ணன் ப்ரோ. வண்டியை கொண்டு வந்து உள்ளர நிறுத்திட்டு, டேய் அந்த துணியை எடுத்துட்டு வாடாங்கிறாரு பாண்டி. சரிண்ணேன்னு உற்சாகமா வேகமா உள்ளர ஓடுறாரு கண்ணன் ப்ரோ. கண்ணன் ப்ரோ துணியை கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி தொடச்சிக்கிட்டேன் முகம் முழுக்க சந்தோஷத்தோட, டேய் இந்த வண்டியை வாங்கி பக்காவா ரெடி பண்ணி புது வண்டி மாதிரி அவகிட்ட கொடுக்கணும்டா அப்படின்னு பாண்டி சொல்ல, அப்படின்னு கண்ணன் ப்ரோ பார்க்குறாரு. வண்டியை பார்த்தோன்னே அவ அப்படியே அசந்து போயிடணும், அந்த மாதிரி ரெடி பண்ணணுங்கிறாரு பாண்டி. சரி இந்த வண்டியிலேயே உட்காந்துட்டீங்கன்னா மற்ற வண்டியெல்லாம் எப்போ சரி பண்ணுறது அப்படின்னு கண்ணன் ப்ரோ கேட்க, சார் என்ன கழட்டுறீங்க அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. நே நானும் வேலை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன், இன்னும் நிறைய வண்டி இருக்குண்ணே அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம், சமாளிக்க முடியாத பிரச்சனை ஏதாவது வந்தால் மட்டும் சொல்லு சரியா, என்ன ஆனாலும் சரி இந்த வண்டியை பக்காவாக ரெடி பண்ணிட்டு தான் மறுவேலை அப்படின்னு பாண்டி நல்லா அழுத்தி தொடச்சிட்டு இருக்க. நடத்துங்க அப்படின்னு கண்ணன் ப்ரோ பார்க்குறாரு. அவளுக்கு இந்த வண்டியை சர்ப்ரைஸாக கொடுக்கணும். ஏய் நீ பாட்டுக்கு உன் ஓட்டவாயை வச்சுக்கிட்டு ஏதாவது உளறி வச்சிடாத அப்படின்னு பாண்டி சொல்ல, சொல்ல மாட்டேங்கிறாரு கண்ணன் ப்ரோ. அப்படிங்கிறவரு வண்டியை ஒரு தொடச்சிட்டு, டேய் அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு வாடாங்கிறாரு. உடனே கண்ணன் ப்ரோ, நானும் இந்த வண்டிக்கு வேலை பார்த்தா மற்ற வண்டியெல்லாம் யார் பார்க்கறதுன்னு கேட்குறாரு. அட கடமை உணர்ச்சி, ஸ்க்ரூ டிரைவரை கொடுத்துட்டு கூட மற்ற வேலையை பார்க்கலாம், போ அப்படிங்கிறாரு பாண்டி. அப்படின்னு குடுகுடுன்னு போய் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு வந்து மூஞ்சியில குத்துற மாதிரி கொண்டு வந்து நீட்டுறாரு கண்ணன் ப்ரோ. ஒருவேளை வானதிக்கு வண்டி வாங்கி கொடுக்குறாருன்னு கடுப்பாகிறாரோ என்னமோ, பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஸ்க்ரூ டிரைவரை கொடுத்துட்டு அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்காரு. பாண்டி ரொம்பவே உற்சாகமா வேலையை ஆரம்பிக்கிறாரு. ஆபீஸ்ல அவங்க 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருக்க நிலா கையில காஃபி கப்போட வர்றாங்க. உள்ளர வர்றவங்க, நீங்க 2 பேரும் காஃபி குடிக்கலையான்னு கேக்குறாங்க. போகணும் நிலா, உன் அண்ணன் கொடுத்த ப்ராஜெக்டை தான் ரீஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அந்த ப்ராஜெக்ட் வேலை இன்னும் முடியலையா திவ்யா அப்படின்னு கேட்குறாங்க நிலா. முடிஞ்சது, ஆனால் நேற்று நைட்டு மறுபடியும் கரெக்ஷன் ஒர்க் போட்டிருக்காங்க, குட்டியா நிறைய கரெக்ஷன் சொல்றாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஆமாண்டி இதால வேற எந்த ப்ராஜெக்டையும் தொட முடியலன்னு திவ்யாவும் அழுத்துக்கிறாங்க. சரி நீ எனக்கு ஷேர் பண்ண, நான் பார்க்குறேன் அப்படின்னு திவ்யா கொஞ்சம் வெடுக்குன்னு காஃபியை குடிக்கிறாங்க. இல்லை நிலா நானே பாதி முடிச்சிட்டேன், நான் பண்ணிடுறேன்னு திவ்யா பண்றாங்க. நிலா திவ்யாவையே பார்த்துட்டு இருக்க, மொத்தமா ஒரு ப்ராஜெக்ட் பண்றது கூட ஈஸியா இருக்கு, இப்படி பண்ணின ப்ராஜெக்ட்லயே கரெக்ஷன் பார்க்கறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு திவ்யா சொல்ல, நிலாவுக்கு கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கு. சரி நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன்னு அந்த பொண்ணு போறாங்க. திவ்யா சரின்னு தலையாட்ட அவங்களும் போறாங்க. அவங்க காஃபி ஏரியாவுக்கு போயிட்டு இருக்க மெயின் டோர் பெல் ரிங் ஆகுது. அவங்களே கதவை திறக்க, ஹாய்னு சோழன் வெளியே நிற்கிறாரு. ஹாய் வாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, நிலா இல்லையான்னு கேட்குறாரு அவரு. நிலா உள்ளர இருக்காங்க ப்ரோ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, தேங்க்ஸுங்கிறாரு அவரு. அப்படியே அவர் உள்ளர வந்துகிட்டு இருக்க, சும்மாலாம் ரீஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியாது திவ்யா, நான் சேர அண்ணன்கிட்ட மறுபடியும் பேசுறேன்றாங்க நிலா. அவங்க வாய்ஸ் கேட்டு அந்த பக்கம் போன சோழன் திரும்பி பார்க்குறாரு. சரி நிலா, அப்புறம் அந்த பேமெண்ட் பற்றியும் கொஞ்சம் கேளுன்றாங்க திவ்யா. எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் நாம 50% வாங்கிக்கிட்டு தான் லே அவுட்டே கொடுப்போம். சேர அண்ணே மூலமா வந்த ப்ராஜெக்ட்ங்கிறதுனால அமௌண்ட் எதுவுமே நாம வாங்கல. ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட முடிஞ்சது, அவங்க தான் கரெக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டா அதுக்கு ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு திவ்யா சொல்லிட்டு இருக்க, வெளியே நிக்கிற சோழனும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு.
நிலா ரொம்ப யோசனையும் சங்கடமா உட்காந்துருக்க, அது மட்டும் என்னன்னு பாருடி. நேத்தே பேமெண்ட் என்னாச்சுன்னு சோபனா கேட்டா அப்படின்னு திவ்யா சொல்ல, புரியுது திவ்யா, நான் பேசுறேன்றாங்க நிலா. சரிடின்னு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோபனா வெளியே போனதுனால கதவு அப்படியே திறந்துதான் இருக்கு. ஹாய் நிலா அப்படின்னு சோழன் கையாட்ட, நிலாவை அந்த பக்கம் பார்த்துட்டு, சோழன் என்ன நீங்க இங்க அப்படின்னு கேட்க, சும்மாதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேங்கிறாரு அவரு. உடனே திவ்யாவும் கிண்டலா அவரை பார்த்து, ஓஹோ ஒய்ஃபை பார்க்காம இருக்க முடியலையோ அப்படின்னு கேட்க, அவரும் அப்படியே டேபிள் மேல கையை ஊனிக்கிட்டு நிலா முகத்தை பார்த்துக்கிட்டு ஜாலியா, ஆமாங்க வேலையே ஓட மாட்டேங்குதுங்கிறாரு. நிலா நினைப்பாவே இருக்கு அப்படின்னு சோழன் வழிஞ்சிட்டு இருக்க, நிலாவுக்கு ஒரு பக்கம் சிரிப்போம், அதை தாண்டி செல்ல கோபமா இருக்கு. ஓகே ஓகே நீங்க கொளுத்துங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி திவ்யா ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு வேலையை பார்க்குறாங்க. நிலா நிறைய குழப்பத்தில் உட்காந்துருக்க, டக்குன்னு அவங்க எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலை. சரி நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு திவ்யா போக, போங்க 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 அப்படின்னு கையை காட்டிட்டு இருக்காரு சோழன். உடனே நிலா, அவ உங்களை ஓட்டுறா அது தெரியாம. ஆமா நிலா நினைப்பாவே இருக்கேன்னு சொல்றீங்க அப்படின்னு நிலா கோவிச்சுக்கிறாங்க. என்னது ஓட்டுனாளா அப்படின்னு ரொம்ப வேகமா அவரு வெளியே திரும்புறாரு. சோழன் அப்படின்னு நிலா கூப்பிட, சே சரி ஓட்டுனா ஓட்டிட்டு போகட்டும் அப்படின்னு டன் டன்னா வழியிறவரு எதிரில் இருக்க சேர்ல உட்காந்துக்கிட்டு உண்மையை தானே சொன்னாங்கிறாரு. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க லேப்டாப்பை டப்புன்னு மூடி வச்சுட்டு அங்க உட்காந்து நிலாவை சைட் அடிச்சிட்டு இருக்காரு. நிலாவும் சின்னதா ஒரு சிரிப்போட குனியிறவங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லையான்னு கேக்குறாங்க. இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க, வேலையெல்லாம் இருக்கு நிலா, ஆனா எனக்கு உன் ஞாபகம் வந்துச்சா அதான் வந்துட்டேன்றாரு. நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் பெருசா சிரிப்பை வெளியே காட்டிக்கல. அவங்க வேலையை பார்க்க சோழன் கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு ரசனையோட நிலாவையும் அவங்க பாக்குற வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு ஏன் நிலான்னு கூப்பிட அவங்க நிமிந்து பாக்குறாங்க. நீ சேர அண்ணங்கிட்ட ஏதோ பேசணும்னு உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தியே, அது என்னதுன்னு கேக்குறாரு. அது ஒன்றும் இல்லை சோழன், சேர என்னை ரெஃபர் பண்ணி அவங்க என்ஜினியரோட ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்திருந்தோம்ல அப்படின்னு நிலா சொல்ல, ஆமாங்கிறாரு அவரு. அதோட வேலையெல்லாம் முடிஞ்சுது, ஆனா கரெக்ஷன் மேல கரெக்ஷனா போகுது அப்படின்னு நிலா சொல்ல, ஓ அப்படின்னு பாக்குறாரு அவரு. இன்னும் ஒரு பேமெண்ட் கூட வரல, அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோன்றாங்க நிலா. நான் வேணும்னா அண்ணங்கிட்ட பேசி வாங்கி தரவா அப்படின்னு சோழன் கேட்க, நீங்க எல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம், நான் இன்னைக்கு காலையிலேயே அண்ணங்கிட்ட சொல்லிட்டேன், அவர் இன்னைக்கு பேசிடுவாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்றாங்க நிலா. சோழன் சரின்னு தலையாட்ட, ஏதாவது குடிக்கிறீங்களா காஃபி சொல்லவான்னு நிலா கேக்குறாங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம் நிலா அப்படிங்கிறவரு நிலா வேலை பார்க்க ஆரம்பிச்சதும் எழுந்து அவங்க பக்கத்துல வந்து பாக்கெட்ல இருந்து பெரிய சாக்லேட் பாரை உருவி கொடுக்குறாரு. கண்டடைன் அப்படின்னு அவரு நிலா முன்னாடி நீட்ட, இது எதுக்கு அப்படின்னு நிலா கேட்க, சும்மா சாப்பிடுன்றாரு அவரு. அப்போ காஃபி எடுக்க போன திவ்யாவும் சோபனாவும் திரும்பி வர்றாங்க. இந்தா அப்படின்னு அவர் நீட்டிட்டு இருக்க, அவங்க ரெண்டு பேருமே இடத்துக்கு வந்துடுறாங்க. உட்கார்ற திவ்யா, அவ ஒருத்திக்கு இவ்வளோ பெரிய சாக்லேட்டான்னு கேக்குறாங்க. எங்களுக்கெல்லாம் சாக்லேட் இல்லையா அப்படின்னு திவ்யா கேட்க, என்ன இப்படி கேட்டுட்டீங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிற சோழன் பாக்கெட்ல கையை விட்டு உருவ முடியாம பெருசா கஷ்டப்பட்டு உருவுற மாதிரி எடுத்து சின்னோண்டு சாக்லேட்டை நீட்டுறாரு. இந்தாங்கன்னு அதை கையில வாங்கி பாக்குற திவ்யா, கண்ணுக்காவது தெரியுதான்னு திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்க, இந்தாங்க அப்படின்னு சோபனா கிட்டே ஒன்னு எடுத்து நீட்டுறாரு. என்ஜாய் அப்படின்னு அவர் சொல்ல, என்னது இது அப்படின்னு திவ்யா கேட்க, சாக்லேட்டுங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அவங்க முகம் விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரியே இருக்கு. அவங்க டென்ஷன் ஆகி முகத்தை காமிக்க ஆரம்பிக்க, கொஞ்சம் சின்ன சாக்லேட்டு தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அடுத்த முறை வரும்போது உங்களுக்கும் சேர்த்து பெரிய சாக்லேட்டா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கையில ஒரு அடி காமிக்கிறாரு. நிலா அவரை ஒரு முறை முறைச்சிட்டு இருக்க, இதெல்லாம் நாங்க ஸ்கூல் படிக்கும் போது சாப்பிட்டதுங்க அப்படின்னு திவ்யா சொல்ல, அப்ப உங்களுக்கு இந்த பழைய ஞாபகம்லாம் வந்திருக்குமே அப்படின்னு சோழன் சொல்ல, இப்ப அதுதான் ரொம்ப முக்கியமாக்கும் அப்படிங்கிற மாதிரி திவ்யா பாக்குறாங்க. அட எப்படி கரெக்டா சொல்றீங்கன்னு சோபனா கேக்குறாங்க. அட என்னங்க நீங்க, பொண்ணுங்க மனசை பத்தி எனக்கு தெரியாதான்றாரு சோழன். ஓ நீங்க அவ்வளோ பெரிய ஜீனியஸோ, பெரிய அப்பா டக்கர் மாதிரி பேசுறீங்க அப்படின்னு நிலா அவரை ரொம்ப ஆர்வமா பாக்குறாங்க. அதுல நிறைய முறைப்பு தான் இருக்குது. நீங்க கொளுத்தி போடுங்க ப்ரோ அப்படின்னு திவ்யா தலையாட்டிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சோபனா நிலாவை பார்த்து, நிலா நீ பயங்கர லக்கி தான்னு சொல்ல, நிலாவும் இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசட்டு சிரிப்போட தலையை ஆட்டுறாங்க.
சோழன் தான் வெக்கத்தோட விரலால டேபிள் மேல கோடு போட்டுட்டு இருக்காரு, சாரி கோலம் போட்டுட்டு இருக்காரு. ஈ, அவங்கெல்லாம் உங்களை வச்சு செய்யறாங்க. அது தெரியாம எனக்கு பொண்ணுங்களை பத்தி தெரியும், புடலங்காயை பத்தி தெரியும்னு அள்ளி விட்டுட்டு இருக்கீங்க. இருங்க, உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி நிலா முறைக்கிறாங்க. ஐயோ முறைக்கிறாளே அப்படின்னு லைட்டா ஜெர்க் ஆகுற சோழன், நிலா என்ன நிலா முறைக்கிற அப்படின்னு கேட்க நிலா இன்னும் காண்டாகுறாங்க. ஓ, பொசசிவ் ஆகுறியா அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க. இப்ப எதுக்கு இங்க வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நிலா எரிஞ்சு விழுறாங்க. சீன் போடுறேனா அப்படிங்கிற சோழன் அவங்க சேர் பின்னாடி கைய வச்சுக்கிட்டு, என்னால நீ இல்லாம இருக்கவே முடியல நிலா. வண்டியை ரோட்ல ஓட்டும் போதெல்லாம் அப்படியே எதிரில் நீ வந்து நிக்கிற மாதிரியே இருக்கு. எங்க நீதானோன்னு பட்டு பட்டுன்னு பிரேக் போடுறேன்னா பாத்துக்கோயே அப்படின்னு புலம்புறவரு, மனசு உன்னை தேடுதுமா. அதுதான் அப்படிங்கிற சோழன் அவரோட ஷர்ட் பட்டன்ல உன்னை கழட்டிட்டு லெஃப்ட் சைடு செஸ்ட்டை காமிச்சு, அதான் என் மனசை உங்ககிட்ட கொடுத்துட்டேனேங்கிறாரு. கதை சொல்றதை விட்டுட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு நிலா சிடுசிடுக்கிறாங்க. சரி, அப்போ என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா பேசு, நான் போயிடுறேங்கிறாரு சோழன். நிலா கொஞ்சம் சங்கடமா நீசியமா எதிரில் இருக்கவங்கள பார்த்துட்டு சோழனை ஒரு முறைக்கிறாங்க. சத்தியமா உன்னை பார்க்காம இருக்கவே முடியலடி அப்படின்னு சோழன் ஹஸ்கி வாய்ஸ்ல புலம்பிக்கிட்டு இருக்க. ஐயோ, இவரோட அக்கப்போர் தாங்க முடியலையே அப்படின்னு நிலா சோழனை திடுக்குன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு எதிரில் அவங்க 2 பேரையும் பார்க்குறாங்க. என்னது டியா, இது என்ன புதுசா அப்படின்னு அவங்களும் ஹஸ்கி வாய்ஸ்லேயே சீர்றாங்க. ஏன் நான் டி சொல்லக்கூடாதா? பிடிக்கலன்னா சொல்லு, நான் சொல்லலை அப்படின்னு அவரு ஒரு மாதிரி வழிஞ்சிட்டு கேட்க, அப்படி இல்லை புதுசாக இருக்கே அதான் கேட்டேன் அப்படின்னு அவங்களும் அவங்களோட வலிசலை கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்க. சோழன் அவங்க 2 பேரையும் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு, நிலா என்ன நிலா வேலை பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. ஏன்பா இது என்ன உங்க பெட்ரூமா? நல்லா தானே போயிட்டு இருந்தது, எதுக்கு இப்படி ஒரு கேவலமான வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? உடனே நிலாவும் எனக்கு வேலை இருக்கு சோழன்கிறாங்க. ஒரு 3 hours மட்டும் பிரேக் எடுக்கிறியான்னு சோழன் கேட்க நிலா திக்குன்னு பார்க்குறாங்க. 3 hours-ஆ அப்படின்னு திடுக்குன்னு பார்க்குற நிலா எதுக்கு 3 hours-ன்னு கேட்குறாங்க. மாவரைக்க என்ன கேள்வி இது? 2 பேரும் ஜாலியா அப்படியே ஒரு மேட்னி ஷோ போயிட்டு வருவோமா அப்படின்னு சோழன் கேட்க மறுபடியும் திடுக்குன்னு பார்க்குற நிலா, வேலை நேரத்தில் படத்துக்கெல்லாம் போக முடியாதுன்றாங்க. சண்டே 2 பேருக்கும் ஃப்ரீ தானே, அப்போ போய்க்கலான்றாங்க நிலா. இப்போ நீங்கள் கிளம்புங்க, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, சரி அப்போ நீ வந்து என்னை வழி அனுப்பிவிடு அப்படிங்கிறாரு சோழன். நிலாவும் சலிச்சிக்காம, இது என்ன வீடா வழி அனுப்ப சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஆமா அப்படியே வீட்டில் வாசல் வரைக்கும் வந்து என்னை வழி அனுப்பிட்டு தான் போற பாரு அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா எதுவும் சொல்லாம வேலையை பார்த்துட்டு மறுபடியும் சோழனை பார்க்குறாங்க. திவ்யா இதெல்லாம் காதில் கேட்டும் கேட்காத மாதிரி சிரிப்போட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சோபனாவை இவங்களையே பார்த்துட்டு இருக்க நிலா, இங்கே ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, நீ வெளியே வந்தன்னா ஒரு 4 வார்த்தை பேசிட்டு கிளம்பிடுவேன்றாரு. அப்படின்னு சினுங்கிற நிலா, சரி வாங்கன்றாங்க. ஒரு 2 minutes நான் வந்துடுறேன் அப்படின்னு நிலா எழுந்திருக்க, அப்படின்னு தலையாடுறாங்க சோபனா. ஓகே ஓகே அப்படிங்கிறாங்க திவ்யா. போங்க சோழன் அப்படின்னு முதுகில் கையை வச்சு தள்ளிட்டு போறாங்க நிலா. கல்யாணமாகி முதல்ல வீட்டுக்கு வர்ற பொண்ணு மாப்பிள்ள மாதிரி ரொம்ப 2 பேரும் தயங்கிக்கிட்டே இந்த காரிடார்ல நடந்து கதவு கிட்ட வர்றாங்க. கதவு கிட்ட வந்ததும் சோழன் நிக்க, சரி கிளம்புங்கன்றாங்க நிலா. அவங்க உள்ளர திரும்ப போக, அப்படிலாம் சொன்னா போக முடியாது அப்படின்னு சோழன் சொல்றாரு. அப்புறம் பின்ன வேற எப்படி சொல்லணும்னு நிலா கேக்குறாங்க. இந்த கிஸ்ஸு பாய் பாய் இதெல்லாம் நீ கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு சோழன் கேட்க, உடனே நிலா டக்குன்னு உள்ளர பார்த்துட்டு, சோழன் என்ன பேசுறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த இங்கிலீஷ் படத்துல எல்லாம் கொடுப்பாங்களே அப்படி ஒன்று கொடுக்குறியா அப்படின்னு கண்ணத்தை லைட்டாக தேய்ச்சிக்கிட்டு அவங்க கிட்ட நீட்டுறாரு. நிலா அவரோட கையில் பட்டுன்னு ஒரு அடி கொடுத்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நிலா சொல்ல, அவரும் உள்ளர ஒரு பார்வை பார்த்துட்டு, ஹேய் சரி சரி நீ கூச்சப்படுறேன்னு நினைக்கிறேன், அதனால கையில் கொடு நான் போயிடுறேன் அப்படின்னு கையை நீட்டுறாரு. கையிலையும் கொடுக்க முடியாது சோழன், கொடுக்க மாட்டேன்னு கையை தட்டி விடுறாங்க நிலா. என்ன நீ உன் கூட ஒரே தொல்லையா போச்சு, கன்னத்திலையும் கொடுக்க மாட்டேன் கையிலையும் கொடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நீ ஒழுங்கா கொடு, இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல, சரி போகாதீங்க இப்படியே நில்லுங்க, எனக்கு என்ன வந்துச்சுன்றாங்க நிலா. அப்படின்னு அவங்க முகத்தை திருப்பிட்டு நிற்க,
ஓ ஓ, நான் ஏன் இங்கே நிற்கிறேன்? உள்ளதான் திவ்யா இருக்கால, நான் அவ கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன். பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளர திரும்ப சோழன் 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 அப்படின்னு நிலா கையை பிடிச்சி அவரை திருப்புறாங்க. அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப யோசனையாக தலையாட்டிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு சரி கையை கொடுங்கன்றாங்க. அட சோழா, உன் பிளான் சக்ஸஸ்டா அப்படின்னு கண்களில் பெருமிதம் என்ன. உடனே கையை ஷர்ட்டில் ஒரு தட்டு தட்டிட்டு நீட்டுறாரு. நிலா மறுபடியும் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு படக்குன்னு குனிஞ்சி பச்சுன்னு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. ஆ, இவ்வளோதானா? இது பேர் முத்தமா அப்படின்ற மாதிரி அவரு கொஞ்சம் திகச்சு போய் நிற்க கிளம்புங்கன்றாங்க நிலா. அவரு கையை அப்படியே மடக்காம இது ஒரு கிஸ்ஸா அப்படின்னு சோழன் கேட்க நிலா கொஞ்சம் கடுப்பாகி சோழன் அப்படின்னு கேட்க சரி 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 கிஸ்ஸு தான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு கையை பார்த்துக்கிட்டே இருக்காரு. கிஸ்ஸே தான், நான் ஒத்துக்கிறேன், நான் போகிறேன் அப்படின்னு அவர் சொல்ல போங்கன்றாங்க நிலா. பாய் பாய் அப்படின்னுட்டு நிற்க போங்கன்றாங்க நிலா. போகிற சோழன் அப்படியே ரைட் ஹேண்டை அசைக்காமல் வச்சுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டாலேயே லிஃப்ட்டை திறந்து பாய் அப்படிங்கிறாரு. அவரு லிஃப்ட்டுக்குள்ளே போய் மறுபடியும் பாய்னு சொல்ல நிலாவும் சிரிப்போட பார்க்குறாங்க. அவங்களும் பையன்னு கையை ஆட்டுறாங்க. அவர் இதயத்து மேலே ஒரு தடவை தடவிட்டு பாய் பாய்ங்கிறாரு. லிஃப்ட் கதவு கொஞ்சம் கொஞ்சமாக மூட அவர் தலையை நீட்டி பாய் பாய்னு சொல்லிட்டே இருக்காரு. நிலாவும் வெக்கங்கலந்த சிரிப்போட அப்படியே உள்ளர திரும்புறாங்க. ரொமான்ஸ்ன்றது ரொம்ப அழகான விஷயம்தான். ஆனா அதுக்குன்னு ஒரு இடம், நேரம், காலம் எல்லாமே இருக்கு. ஊர் பக்கம் இடத்த கொடுத்தா மடத்தை கட்டித்தர சொல்லி கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது சோழன் விஷயத்துல ரொம்பவே கரெக்ட். நிலாவும் அந்த வலையில விழுந்துகிட்டு இருக்காங்க. நிலா சிரிப்போட உள்ளர போறாங்க. பீகார்ல இருக்கிற சந்தா ஒரு செவுத்துக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்துகிட்டு கால் பண்றாங்க. இங்க பூசின செவுத்துக்கு தண்ணி அடிச்சுட்டு இருக்காரு சேரன். அப்ப அவரோட மொபைல் ரிங்காக டேய் அருண், இங்க வா, இதை வந்து பாரு அப்படின்னு அந்த வாட்டர் ஹோஸை கொடுத்துட்டு வர்றாரு. அவரு ஷர்ட் பாக்கெட்ல இருக்க மொபைல் எடுக்கிறாரு. கால் அட்டன் பண்ணி ஹலோ சந்தாங்கிறாரு. எப்படி இருக்க சந்தா அப்படின்னு சேரன் கேட்க மே டீக் ஹோம் ஆப் கைசே ஹோ அப்படின்னு சந்தா கேட்க நான் நல்லா இருக்கேன் சந்தா. நீ எப்போ ஃபோன் பண்ணுவேன்னு தெரியாததுனால ஃபோனை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அங்கே எல்லாம் ஓகே தானேன்னு சேரன் கேட்குறாரு. எதுவும் ஓகே இல்லை, தினமும் என் கல்யாணத்தை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிற சந்தா வெளியே ஒரு பார்வை பார்த்துட்டு நாளுக்கு நாள் என் பயம் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சந்தா சொல்ல என்ன பேசுகிறாங்க சந்தா அப்படின்னு சேரன் கேட்க அப்பா நம்மளை ராமேஸ்வரத்தில் பார்த்ததுலேருந்தே ரொம்ப கோவமாக இருக்காரு. யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை. முன்னாடியை விட இப்போ கல்யாணத்தை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு சந்தா சொல்ல இங்கே பார் சந்தா, பேசுறத வச்செல்லாம் நீ பயப்படாத. கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணுறதுக்கு பயப்படாம இரு. நான் இருக்கேன்ல, அங்கே ஏதாவது நான் உடனே கிளம்பி வர்றேன், உன்னை கூட்டிக்கிட்டு போகிறேன். உங்கள் அப்பா உன்னை வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் விடமாட்டேன் சந்தா அப்படின்னு சேரன் சொல்ல அந்த தைரியத்தில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சந்தா சொல்ல நீ பயப்படாம இரு சந்தா, அனீஷ் அங்கே தானே இருக்கான் அப்படின்னு சேரன் கேட்குறாரு. பையா இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சந்தா சொல்ல சரி நான் அனீஷ் கிட்ட பேசுகிறேன், நீ கவலைப்படாம தைரியமா இருங்கிறாரு சேரன். சரியா அப்படின்னு சேரன் கேட்க அப்படின்னு தலையாட்டுறாங்க சந்தா. சாப்பிட்டியான்னு கேட்க சாப்பிட்டேன்றாங்க. இதெல்லாம் யோசிச்சு ஒழுங்கா சாப்பிடாம இருக்காத, நல்லா சாப்பிடுன்னு சொல்ல உம்முன்னு தலையாட்டுறாங்க சந்தா. அப்போ கதவு சத்தம் கேட்க யாரோ வர்ற மாதிரி இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சந்தா சொல்ல சரி சந்தா பார்த்து பத்திரங்கிறார் அவரு. பை அப்படின்னு சந்தா ஃபோனை வச்சுட்டு கதவை பார்க்குறாங்க. சேரன் ஃபோனை வச்சுட்டு அப்படியே பாடி பில்டர் ஜிம்மில் நிற்கிற மாதிரி நின்று யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து அவர் அனீஸ்க்கு கால் பண்ண அனீஸோட மொபைலும் சந்தா உட்காந்துருக்க கட்டில் பக்கத்தில் தான் இருக்கு. உள்ளர வர்ற அனீஸ் ஃபோன் எடுத்துட்டு சேரன் பையா தான் கூப்பிடுறாரு. அப்படிங்கிற அனீஸ் கால் அட்டன் பண்ணி ஹலோ எப்படி இருக்கீங்க பையான்னு கேட்குறாரு. என்ன விடு அனீஷ், அங்கே என்ன நடக்குது? சந்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பற்றி வீட்டில் பேசுகிறாங்களா என்ன? உடனே கல்யாணம் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்களா அப்படின்னு சேரன் கேட்க அப்படிலாம் இல்லை பையா அப்படின்னு அனீஷ் சொல்ல சந்தா திடுக்குன்னு அவரை பார்க்குறாங்க. அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பேசுகிறாங்க, ஆனால் உடனே கல்யாணம் பண்ணணும்னுலாம் யோசிக்கல பையா அப்படின்னு அனீஷ் சொல்ல ஐயோ என்ன சொல்கிறேங்கிற மாதிரி சந்தா தவிப்பா பார்க்குறாங்க. சந்தா வேற மாதிரி சொல்லிச்சு அனீஷ் அப்படின்னு சேரன் கேட்க அது ஏதாவது நடந்துருமோங்கிற பயத்துல தான் அப்படி பேசியிருப்பா பையா
ஆனா உடனே கல்யாணம் பண்ணணும்னுலாம் வீட்டுல எதுவும் யோசிக்கல பையா அப்படின்னு அனீஷ் சொல்ல, பையா கியூம் அப்படின்னு பதறி போய் அவர் கைய பிடிக்கிறாங்க சந்தா. இருங்கிறவரு மறுபடியும் லைனுக்கு திரும்ப, அப்படியா, சரி சரி அனீஷ், அங்க என்ன நடந்தாலும் அதை என்கிட்ட மறைக்காம சொல்லிடு என்ன அப்படின்னு சேரன் கேட்க, தங்கச்சியை ஒரு பார்வை பாக்குறாரு அனீஷ். சந்தா பாவம் ரொம்ப பயப்படுற அனீஷ், எப்ப பேசினாலும் பதட்டமாவே பேசுது. இப்படி இருந்தா அவ எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு. நீ கொஞ்சம் சந்தாவை பார்த்துக்கோ அப்படின்னு சேரன் சொல்ல, சரி பையா நான் பார்த்துக்கிறேங்கிறாரு அனீஷ். அனீஷ் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு என்ன, நான் உடனே கிளம்பி அங்கே வர்றேன் அப்படின்னு சேரன் சொல்ல, சரி பையா நான் கண்டிப்பாக சொல்கிறேன்னு நிதானமாக சொல்கிறாரு அனீஷ். சரின்னு சேரன் ஃபோனை வைக்க அனீஷும் காலை கட் பண்ணிடுறாரு. இப்போ எதுக்கு போய் சொன்னீங்கன்னு சந்தா கேட்குறாங்க. இங்கே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தானே பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏன் நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு சந்தா கேட்க, என்ன சந்தா பையா பாவம், இங்க நீ இதெல்லாம் சொல்லி அவரை டென்ஷன் பண்ணுனா அவரு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாரு, தேவையா இதெல்லாம் சொல்லு அப்படின்னு அனீஷ் கேட்க, அப்ப இங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அது உங்களுக்கு ஓகேவான்னு சந்தா கேக்குறாங்க. அனீஸ் எதுவும் சொல்லாம பார்வையை மாத்த, போலோ பையா அப்படின்னு சந்தா கேட்க, அனீஸ் எந்த பதிலும் சொல்ல முடியாம அப்படியே மெதுவா ரூமை விட்டு போறாரு. சந்தா பயங்கர அதிர்ச்சியோட அண்ணனை பார்த்துட்டு இருக்காங்க. அனீஷ் போனது அவங்க அப்படியே நொந்து போய் கட்டில்ல உட்கார்றாங்க. இங்க சேரன் கையில மொபைலோட அதே யோசனையா நிக்கிறாரு. உட்கார்ற சந்தா கலங்கி கண்ணீர் விட்டுட்டு இருக்க. சேரனும் என்ன ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுறாங்க, ஏதோ குழப்பமா இருக்கு அப்படின்னு குழம்பி போய் யோசனையோட நிக்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.